இங்கே கூடியிருக்கும் என் கண்முனை கூடியிருக்கும் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, மேடையில் வாழ்த்த வந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே. ஏன்னா அவரையே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நம்மளை மாதிரி ஒரு துணிச்சல்காரரு, யாருக்கும் பயப்பட மாட்டார். அவர் பட்டதை சொல்லிடுவார். பட்டதை சொன்னதுனால அவர் நிறைய பட்டிருக்காரு, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதெல்லாம் பற்றி கவலை இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தேன். அதனால் சொன்னார். அதே போல் என்னுடைய அதான் அந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா இந்த காலத்து ஜோடின்னு சொல்கிறதா, அந்த காலத்து தான் ஜோடி அம்பிகா அவர்கள். நாங்கள் நடித்த படமெல்லாம் நல்லா ஓடிச்சு இல்லை. பேய் வீடு, நாகம், அப்புறம் வீரன் வேலு தம்பி எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு ஏன்னா என்னோட ஹீரோயின் செய்கிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டு நடித்த ஒரே ஆளே தான். ஏன்னா இதெல்லாம் திருட்டுராஜாக்கள்லாம் கடல் கடந்து போனதுனால, கோவாக்கெல்லாம் போனதுனால அங்கே இல்லைங்க அவங்களுக்கு ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டாரு எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார். அதே மாதிரி அண்ணன் சிஎம்கே ரெட்டி அவர் எங்களவர் இப்போ சொன்ன பிரச்சனையாகிடும். ஏன்னா இப்போ அந்த பிரச்சனை தான் பெருசாக ஓடிக்கிட்டுருக்கு. தேவையில்லாத பிரச்சனை தான், அதுதான் ஓடிட்டுருக்கு. தெலுங்கா தமிழா அது இதுன்னு நிறைய ஓடிட்டுருக்கு நேரத்தில் நம்ம இதை சொல்ல தேவையில்லைன்றதுக்காக என்னுடைய அன்பு சகோதரர் சிஎம்கே ரெட்டி அவர்களுக்கும், மேலும் மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் அவர் நான் நினச்சேன் கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது, அது ஒரு கஷ்டம். ஆனால் அவருக்கும் என்னெல்லாம் எப்பயுமே வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாருங்க. அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அப்புறம் இந்த தம்பி இல்லை ஜெகனை பார்த்து சொல்லிட்டேன் நான். படத்தில் ஒன்று இந்த வயிற்றை கிழித்து வைரமெல்லாம் எடுப்பாங்கடா, என்ன படம்டா அது? அப்போ சொன்னான் ஆயன்னு சொன்னான். நான் உண்மையை ரொம்ப பிரதாபப்பட்டேன் அவனை பார்த்து. ஆனால் அவன் பயங்கர வாள்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ அண்ணன் இருக்காருன்னா அவர் பாட்டெல்லாம் இந்த மண் வாசனை கெடாமல் இருக்கும் அந்த பாட்டு. அதனால் அவரும் இன்றைக்கி நல்ல புகழ் உச்சியில் இருக்கிறார். அவங்களாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் கூப்பிட்ருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு ஒரே ஒரு இளிச்சவாயன் நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான் இருந்தால எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் எப்பயும் அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார். எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டேய் எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆள் ஆகிட்டானா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் வேணாண்டா, விடு அவனை விடு. அவருடைய ஃபங்க்ஷன் எங்கே இப்போ மலேசியாவில் கூப்பிட்டாரு போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துடுங்க ஃபங்க்ஷனுக்கு. ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியா பற்றி சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள் தான். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த ஆளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா? அடே எங்கள் அப்பா,
எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்கள். ஏன்னா இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துடுங்க அவரை. அண்ட் இஸ் எ வெரி குட் மேன். இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம்னு நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல நாங்கள். ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்கார். பட் என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால் ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால் சில டைமில் கூப்பிட்ருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்ததே என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை, என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க. சைஸுக்கு தான் இப்போ வேணும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். இப்போ கூட ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிகிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோடு கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், வந்து பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி, என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு, அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமைந்திருந்த பெரியவங்களுக்கு, பாத்திரிகைகள், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாங்கள் அதிகமாக பேச விரும்பலை. எக்ஸப்ட் ஒரு 18 வருஷம் ஒரு அமைப்பு வெற்றிகரமாக நடக்க வைத்தது சின்ன விஷயம் இல்லை. அது எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ சோதனைகள் தாண்டி வந்து எவ்வளோ தூரம் வந்தாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அவசியமாக செல்வானை பாராட்டு தான் வேணும். ராதா ரவி சார் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 30 வருஷம் கூட நடத்துகிற மாதிரி கூட அவர் பிளான் பண்ணி வச்சுருக்காரு. மெடிக்கல் சயின்ஸ், ஃபில்ம் இண்டஸ்ட்ரி மீட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் நாங்கள் இப்போது சமயத்தில் பேசி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம். நான் இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் கூட இருப்பாங்க இங்கே. ரீசெண்டாக நான் யூஎஸ்ஏக்கு போகும்போது ஒரு படம் பார்த்தேன் நான், 1 minute பிக்சர். தே டேக் 1 minute பிக்சர் டு டிஸ்கரேஜ் ஸ்மோக்கிங். எப்படி ஸ்மோக்கிங் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். எப்படின்னா, அவர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டே இருந்தார்,
ஸ்டாப் ஆகுது. பாக்கெட் பார்த்தா சிகரெட் இல்லை, எதிரில் வெண்டிங் மிஷின் இருக்குது. ஸோ ஹீ கோஸ் தேர், வெண்டிங் மிஷினில் சிகரெட் வாங்கி அர்ஜென்ட்டாக விசில் போடுது. அர்ஜென்ட்டாக போய் வந்து திருப்பி ட்ரெயின் ஏறுறாரு. ட்ரெயின் ஸ்பீட் பிக்கப் ஆகுது. நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தா அவர் ப்ரீஃப் கேஸ் இல்லை. ப்ரீஃப் கேஸ் அங்கே வச்சிருக்கார். அவர் அந்த வெண்டிங் மிஷின் மேலே வச்சுருக்கார் ப்ரீஃப் கேஸ். அவ்வளோதான், கட். நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே காரணம் ஏதாவது வேணுமா? அவ்வளோதான். only 1 minute. I request producers to produce films like that to discourage smoking and other bad habits in the society. அது நிறைய ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. எக்ஸப்ட் எடிசன். ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ நோ தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லணும். அவர் மூலம் சரியில்லை அவருக்கு. he was not very intelligent. ஸோ டீச்சர் வந்து தாய்க்கு லெட்டர் போட்டாங்க, உங்கள் பையன் இங்கே படிக்க முடியாது, மற்ற ஸ்டூடெண்ட் லெவலுக்கு வரலை, அவர் வராது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, தயவுசெய்து எங்கன்னா வேறு ஸ்கூலில் போய் சேர்த்துங்கன்னு தாய்க்கு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் அந்த பையன் காமிக்காமே அம்மா என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டு, உங்கள் லெவலுக்கு நாங்கள் டீச்சிங் பண்ண முடியாது, நீங்கள் வேறு எங்கன்னா எடுத்துகிட்டு போங்கன்னு டீச்சர் சொல்கிறாருன்னு அந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்க. ஃபைனலாக அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த லெட்டர் வெளிக்கு வருது. அப்போ ஃபீல் பண்ணார் அவர், ஓ மை மதர் ஹேஸ் சேஞ்ச் மை மைண்ட் கம்ப்ளீட்லின்னு சொல்லி. தட் இஸ் தாமஸ் ஆல்வா எடிசன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் ஸ்டன் மாஸ்டர் சில்வா அவர்களுக்கும், டாக்டர் சார் அவர்களுக்கும், வேல்முருகன் சார் அவர்களுக்கும், ராதாரவி சார் அவர்களுக்கும், நண்பர் ஜெகன் அவர்களுக்கும், அந்தோணிதாசன் அவர்களுக்கும் வணக்கம். எடிசன் அந்த அவார்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் வந்து பெஸ்ட் டெபு ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடியோ, லாஸ்ட் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் 2024க்கான 25 ஓகே பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கியிருக்கான். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. அந்த டைமில் நானும் மலேசியா போகிற மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு ஹெல்த் சரியில்லை, பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தேன், அதனால் போக முடியல. பையன் சொன்னால் ரொம்ப கிராண்டாக நடந்தது அப்படின்னு சொன்னால், அது சோஷியல் மீடியாலெல்லாம் ஷேர் பண்ணால் அது ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கு நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு என் பையனை ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா டைமண்ட் பாபு சார் தான். அவர் தான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டில் வந்து 2024 பிகினிலே அவனுக்கு வந்து அந்த படத்தில் அவார்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சார் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து சைமாவில் கூட பெஸ்ட்டு டெபு ஆக்டர் வாங்கிட்டான். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அவார்டு இது. எப்படி நமக்கு வந்து ஃபிலிம்பேர் அவார்டு இந்தியாவில் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, நேஷ்னல் அவார்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டோ, ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு எப்படி ஒரு மரியாதைக்குரிய விருதோ, அதை மாதிரி இந்த எடிசன் அவார்டும் நிச்சயமாக ஒரு நல்ல மரியாதைக்குரிய விருது தான். அது கலைஞர் டிவியில் கூட லைவாக வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருந்தது. இதில் வந்து ராதாரவி சாரை பற்றி சொல்லணும். ராதாரவி சாருக்கு இயல்பாகவே ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு. அது நான் அவர்கிட்ட பல தடவை சொன்னேன். எல்லா மேடைகள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் ஹியூமராக தான் பேசுவார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், அவர் ஒரு வில்லனாக தான் பார்த்துருப்போம். பொய்க்கால் குதிரைன்னு ஒரு படம், பாலச்சந்தர் சார் படம், பிறந்து கட்டியிருப்பார் காமெடியில். அதில் வந்து எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு பெரிய சித்தப்பா, அதெல்லாம் ஒரு காமெடி அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அந்த படத்தில். அந்த நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ளவர். அவரை நான் கூட ஒரு படத்தில் வில்லனாக தான் போட்டேன். எனக்கே அது கஷ்டமாக இருந்தது. 2 படத்தில் ரொம்ப நல்ல கேரக்டருக்காக அவரை கூப்பிட்டேன். ஒன்று வந்து வானத்தை போல், அது வந்து சார் பண்ணல, ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அது வந்து கடைசி ஆனந்த் பாபு இவர் ஆனந்த்ராஜ் பண்ணார். நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்டு. என் படத்தில் சென்னைக்கு அதில் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப ஒரு சின்சியர் அண்டு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட்டு நண்பர் ஜெகன். உண்மையிலே அயன் படத்தில் நம்ம மறக்கவே முடியாது. அவருடைய திறமைக்கேற்ற வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கல. நம்ம தமிழ் சினிமாவில் அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக பெரிய ஒரு உயரத்துக்கு போவார். அது மாதிரி அந்தோணிதாசன் ஆகட்டும், அது மாதிரி ஸ்டண்டு மாஸ்டர் ஆகட்டும். ஸ்டண்டு மாஸ்டர் ரொம்ப பாப்புலர் தான் சில்வா. அதனால் அம்பியா மேடம் என் கூட மரியாதை படத்தில் நடிச்சிருக்காங்க. நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் சக்களத்தை வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது வந்தது. நான் காலேஜில் படிக்கும்போது தான் படிக்காதவன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. அப்புறம் என் படத்துலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க டைரக்டருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. இந்த விருது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து பையன் ஒரு படத்தில் 2 படத்தில் நடிக்க போகிறான். எப்படி நீங்கள் பெஸ்ட்டு டெபு ஆக்டர் அவார்டு வாங்கினானோ, ஐ எம் ஷுவர் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில்
பெஸ்ட் ஆக்டர் அவார்டு என் பையன் வாங்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், அண்ணன்களுக்கும் வணக்கம். மேடையில் உட்காந்துருக்க பெரியவங்களுக்கும் எனக்கு பெரிய வணக்கம். முதல்ல பத்திரிகை உங்ககிட்டேருந்து நான் ஒரு விஷயம் சினிமாக்காரன்னா நான் கற்றுக்க விரும்புகிறேன். 10 மணிக்கு ஈவெண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் 5 நிமிஷம் லேட்டு. ஆனால் நான் கடந்த 10 வருஷமாக பார்க்குறேன், நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ப்ரோக்ராமே ரைட் டைமுக்கு ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் கரெக்ட் டைம் வரீங்க. நீங்கள் அதுக்கு முன்னாலே செட் பண்ணுறீங்க. ஐ திங்க் வி ஆல் ஷுட் லேர்ன் த டிசிப்ளின் ஃப்ரம் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது எதுக்கு சொல்கிறேன்னா, சமீபத்தில் என்னோட படம் மரகதமலை ஆடியோ லான்ச் வந்து பிரசாத்தில் நடந்தது. 7 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னாங்க. 8 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. யாரோ வரணும் வெயிட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சம் நண்பர்கள் விழுந்து உங்களுக்காக வெயிட் பண்ணோம், ஆரம்பிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படி சொன்னால் கூட அவங்க எல்லாம் பொறுமையாக ஷோ முடிகிற வரைக்கும் இருந்தீங்க. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ லைக் டு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் திஸ் சப்போர்ட். ரொம்ப ரொம்ப நன்றி. கர்டன் ரைசர் ஃபிலிம் பார்த்தோம். 18 இயர்ஸில் எத்தனை பேரை இந்த அவார்ட் மோட்டிவேட் பண்ணியிருக்கு, உற்சாகப்படுத்தியிருக்கு, சந்தோஷப்படுத்தியிருக்கு. ஓகே, அதில் இருக்கவங்க பல பேர் இன்னும் தே ஸ்டில் தேர், ரெகுலராக வாங்குறாங்க. முதல் வாங்கினவங்கன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் அந்த 3வது 2வது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கும் எடிசன் அவார்ட்ஸ்க்கும் ஐ ஹேவ் லாங் அசோசியேஷன். 3 வருஷம் தொடர்ந்து நான் ஷோ ஆங்கர் பண்ணேன். தென் தொடர்ந்து 3 வருஷம். அதுக்கப்புறம் பேக் வந்து அப்புறம் 1 வருஷம் பண்ணேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த மாதிரி எடிசன் அவார்ட்ஸு நடிகர்களெல்லாம் சந்தோஷப்படுத்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம், மோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். பட் எடிசனோட மெயின் யூனிக்கே என்னென்னா, இந்த ஷோவில் வந்து ஆங்கர் பண்ணால் அந்த பெண்களுக்கு உடனே கல்யாணம் நடக்கும். நான் முதல் அஞ்சனாவோட தான் ஷோ ஆங்கர் பண்ணேன். எனக்கு அவங்களையும் தெரியாது. ரொம்ப வெரி நைஸ், வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். ரொம்ப ஜாலியாக பண்ணோம். அந்த ஷோவில் அவார்டு வாங்க வந்தவர் தான் கயல் சந்திரன். அடுத்த வருஷம் அவார்டு பண்ணால் அவருடைய ஹஸ்பண்ட் இருந்து இதுனா ராசி. அது மாதிரி 2-3 பேர் பல பேருக்கு செட்டப் ஆகிருக்கு. இது வந்து மேட்ரி. இன்ஃபேக்ட் அடுத்த ஃபியூ இயர்ஸில் இது வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணால் எடிசன் அவார்ட்ஸ் matrimony.com வச்சா கூட ஐ திங்க் கேன் டேக் ஆஃப். ஏன்னா இணையத்தில் இஸ் வெரி வெல் வெர்ஸ்ட். எடிசன் அவார்ட்ஸோட ஃபஸ்ட் இதுன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆங்கர் பண்ணும்போது அப்போ தான் ராதாராமன் ஃபஸ்ட்டு டைம் நேரில் பார்க்குறேன். அவர் வந்து பார்க்குறேன். அவருக்கு எனக்கு அவர் நல்லா தெரியும் போது வாடா அப்படின்னு சொல்லி நல்லா பேசினார். அப்போ அந்த மேடையில் ஞாபகம் தெரில, எனக்கும் மறந்து போச்சு. அப்போ சொன்னார், இப்போ இருக்க பசங்கள்லாம் வந்து வேலண்டைன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அப்போ அவர் வந்து யாரோ ஒருத்தர் சொன்னார், ஒரு சுதந்திர போராட்டம் அப்படி அவங்களோட பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணார். அப்போ நான் இறங்கும்போது சொன்னேன், அண்ணே எங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணிங்களான்னு கேள்வி கேட்டேன். சிரிச்சிட்டே கீழே இறங்கி வந்தார். அண்ட் ஒரு நடிகனா நேற்று வந்து ஐ ரியலைஸ் சம்திங். நேற்று வந்து காமெடி ஒன்று பார்த்துட்ருக்கேன், கவுண்டமணியான காமெடி, 6 கொலை 6 முகம்னு அதில் ரோல் பண்ணிருக்காரு. தென் ஐ நோட்டிஸ்ட், இப்போ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ஐ எம் கிவிங் இட் டு ஆல் த ஆக்டர்ஸ். என்ன மாதிரி ஆக்டர்ஸ்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி கெட்டப்பில் இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு கெட்டப் ஒன்று மாற்றணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் டு கோ அண்ட் ஜஸ்ட் சி ஆல் ராதாராவினஸ் மூவி ஃப்ரம் அமரன் எல்லா படத்துலையும் பார்க்கலாம். சிம்பிள் கெட்டப் லைக் அண்ணாமலை ஆகட்டும், பட் சின்ன மாப்பிள்ளை ஆகட்டும். நேற்று படத்தில் அந்த படம் பேர் எனக்கு தெரில, நான் பார்க்குற ஏதோ ஒரு முகத்தில் வித்தியாசமாக இருக்குன்னு. பெரிய மீசை சாது, பெரிய மீசை, இங்கே இதில் வந்து ஒரு சின்ன முடி வச்சுருக்காரு. யூ ஹவ் சீன் சம் பீப்புள் முகத்தில் முடி இருக்கும், அது ரொம்ப சட்டிலாக வச்சுருக்காரு. ஓ, தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் திஸ் மேன் ஸோ டிஃப்ரெண்ட். அண்ட் ராதாரவினோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சொன்னாங்க. பல படங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் மை ஃபேவரட், பார்க்காதவங்க ஐ மீன் எஸ்பெஷலி திஸ் ஜென்ரேஷன் போய் பாருங்கள். சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம், பிரபு அண்ணனும் அவங்க நடிச்சது. இஸ் டைமிங். இன்ஃபேக்ட் அந்த படத்தை வந்து ஈ ஹோல்ட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, ஆள்மாறாட்டம் கதை தான். ஆனால் திஸ் மேன் ஹோல்ட்ஸ் அ மூவி லைக் எனக்கு. அப்புறம் ஆரம்பிக்கும் போது அண்ணன் சொன்னார், லைக் இது ஓட்டிங் இதில் தான் பண்ணது. அண்ணா அவர் சொன்னார் 23ஆம் தேதி ஓட்டு போட்டிங்க அப்படின்னு. நல்ல காலம். அந்த ஓட்டில் பண்ண மாதிரி எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது அண்ட் அடுத்து அம்பிகா மேம். அண்ட் ஐ ஸ்டில் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் அந்த 7 நாட்கள். அண்ட் எப்படி அந்த மேலே போய் அந்த பாட்டு சொல்லி கொடுக்குற சீனா அந்த மாதிரி நடிக்க, இப்போ ஐ டோன்ட் நோ ஆக்டர்ஸ் இருக்காங்களான்னு தெரில. அண்ட் பை த வே வேல்முருகண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே. அண்ட் டாக்டர் தேங்க்யூ சார். நான் உங்களுக்கு பின்னால் உட்காந்துட்டே இருந்தேன். நான் பார்க்குறேன், எங்கள் உலக நாயகன் பல கேரக்டர் எல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது அவர் பல்ராம் நாயுடு எங்கேருந்து பிடிச்சாருன்னு. ஓகே, நம்ம டாக்டருக்கு என்ன கொடுத்துருக்காரு.
தேங்க்யூ சார். இட் வாஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஐ மீன் ஐ வாஸ் கண்ணு முடிக்க நானும் இன்னும் அந்தோனி தாஸ் தான் கேட்டுருந்தோம். அண்ட் ராதாரவி என்ன சொன்னார், அதாவது எடிசன் அவார்ட்ஸில் ஒன் திங் ஐ நோட்டீஸ் என்னென்னா, தேர் ஆர் ரெகுலர்ஸ். ராதாராணி அண்ணன், அடுத்தது நான், அடுத்தது அந்தோனி தாசன். ஸோ அண்ணன் வந்து இணைச்சவான்னு சொல்லிட்டாரு, பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஐ திங்க் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு பி இன் குட் புக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் செல்வா அண்ணன். அவர் இஸ் அ வெரி கைண்ட் மேன். ஏன்னா நான் இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகும்போது, அதாவது ரிலீஸ் ஆன நாள்லேருந்தே என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போது போன வருஷம் ஃபோன் பண்ணிட்டு, ஜெகன் நீ இந்தியன் 2 ரோலுக்காக நான் அவார்ட் தரேன் வா அப்படின்னாரு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ தோனி வந்து 5 வருஷம் கப்பு ஜெயிச்சார், போன வருஷம் லாஸ்ட்டு. அப்போ எல்லாரும் இன்னும் கூட நம்ம தோனிக்காக மேட்ச் போயிட்டோம், டீம்லேயே இல்லை மேட்ச்சில் போயிட்டுருக்கோம்ல. அப்போ வந்து கவலைப்படாதா, நீ வந்து திருப்பி ஏஞ்சி வருவே அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி தான். அந்த அவார்டை வந்து நான் பெருசாக ரோல் பண்ணுறதுக்காக வாங்க போல், என்னை யாரும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தே சம் ஒன் தே டு ஃபால் பேக் ஆன் டு கெட் மீ அப் அப்படின்றதான் போய் வாங்கினேன். தேங்க்ஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஸ்ஸஸ் செல்வா, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் அவங்க கண்ணாடி போடலன்னு நினைக்கிறேன். நானும் அப்போத்துலேருந்து என்னையே பார்க்குறாங்கன்னு வச்சு கைட்டே காட்டுறேன், பார்த்துனே இருக்காங்க. தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் விக்ரம் அண்ணன் அஃப்கோர்ஸ் ஸ்கூல் படிக்கும்போது பிக் ஃபேன்ஸ் ஆஃப் ஹிஸ் மூவி. எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளன் சைட்லலாம் சூரியவம்சம் வந்துச்சு. அந்த சூரியவம்சம் படம் சிம்ஃபனியில் பார்த்தேன், சிம்ஃபனி தேட்டரில். ஓகே, உங்கள் படம் சிம்ஃபனி தேட்டரில் ஒரு மேத்யூ ஷோ பார்த்துட்டு he was so moved. I think all his works very enjoyable. Thank you so much. My smallest association என்னன்னா, போன வருஷம் பெனாங்கில் தான் எடிசன் அவார்ட் நடந்தது. ஐ வெண்ட் அன் அவார்ட். நானும் கனிஷ்கும் தான் வி ட்ராவல் டுகெதர். இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் வந்து நாங்கள் தான் அந்த ரவுண்ட் டேபிள்லாம் போட்டிருந்தாங்க, அதில் நானும் கனிஷ்கும் தான் உட்காந்தோம். ஸோ நிறைய பேசிட்டே இருந்தோம். சச் அ ஒண்டர்ஃபுல் பாய். ஐ திங்க் நீங்கள் சொல்லவே வேணாம், ஏன்னா ஹேஸ் இ செட் டெபு அவார்ட் வாங்கினார். இஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் கை. அவரோட ஹிட்லிஸ்ட் படம் வந்து நான் ப்ரீமியரு ஐ வாஸ் கால்ட், ஸோ நான் போய் பார்த்தேன். அண்ட் ஐம் ஷோர் ஹி ஹாஸ் ஆல் த திங்ஸ் செட் அப் டு பிகம் அ குட் ஆக்டர். டைரக்டரோட பையன்றனால சொல்ல, ஹீ ஸ்டாண்டர்ட் ஆன் ஹிஸ் ஓன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் சில்வான் அண்ட் ஒரு படம் ஒர்க் பண்ணோம். ஐ மீன் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஐ ரிமெம்பர் மை டைம்ஸ் வித் ஹிம் இன் வல்லினம் இல்லை தேரில் பண்ணும்போது. அதாவது சினிமாவில் ஒரு சில பேர் இருக்காங்க செஞ்ச வேலை கரெக்டாக பண்ணுன்னு. பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், பாபா லக்ஷ்மன், ஓகே, டான்ஸ் மாஸ்டர் பாபா மாஸ்டர், அப்புறம் சில்வா, இவங்கெல்லாம் ஒரு வேலையை எடுத்துட்டா ஒரு கட்டத்தில் டைரக்டருக்கெல்லாம் வெளியில் அவங்களுக்குலாம் வேலையே இல்லைன்னு எடுத்து போட்டு செஞ்சு பண்ணுறத நான் கண்கூடாக பார்த்தேன். பட் அதோட உழைப்பு இந்த படத்துலேயும் வந்து இன்ஃபேக்ட் ஒன்று நேஷ்னல் அவார்ட் ஃபார் எடிட்லாம் படம் வாங்கினோம். சொல்லுவானா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம், இஸ் அ ஒண்டர்ஃபுல் குக். ஐ டோன்ட் நோ, அவர் வீடியோஸ் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லியிருக்காரு, இஸ் எக்ஸலண்ட் ஷெஃப். ஓகே, ஆனால் இப்போ பண்ணுவாரான்னு தெரில, ஸ்டண்ட்டு போட்டுனே சமைப்பாரா அப்படின்னு நமக்கு தெரில, பட் நல்லா சமைப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச். ஸோ 18 years ஆஃப் எடிசன் அவார்ட்ஸ். ஓகே, 24th May நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஐ திங்க் 5 வருஷம் ஆனதுனால நான் வந்து கெஸ்ட்டு கிடையாது. ஐ திங்க் ஐம் பார்ட் ஆஃப் எடிசன் ஃபேமிலி அண்ட் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணே. விக்ரம் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் எனக்கு கிடைக்காத இடம் கிடைக்கும்னு ஐ ஹோப். உங்கள் வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ஐ ஹோப் அது மாதிரி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு யூ வில் பி த ஃபஸ்ட் பர்சன் ஐ வில் கம் அண்ட் ரிசீவ் யூர் பிளஸிங்ஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். 18th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வா வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். இப்போ நான் சொன்னேன் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதா ரவியண்ணெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதா ரவியண்ணன் ஹீஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதா ரவியண்ணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதா ரவியண்ணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில்ல
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா, அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருந்தால் நான் கண்டிப்பாக வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலேயும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவி அண்ணா வேறு கண்ணை காட்டிட்டாரு. ஸோ அதனால் 3 நிமிஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் எனது முன்னோடிகள் அனைவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேடையின் முன்பக்கமாக அமர்ந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நாங்கள்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து நின்னாலும் அந்த முதல் படத்தினுடைய அவார்டு முதல்ல யார்கிட்ட இருந்து அவார்டு கிடைக்கும், யார்கிட்ட இருந்து ஒரு வாழ்த்து கிடைக்கும் அப்படின்றது வெயிட் பண்ணுறது. பார்த்திங்கன்னா டைரக்டர் முதல்ல சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும், டைரக்டர் தவிர மீதி யாராவது ஒருத்தங்களை நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நினைப்பு எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த ஷார்ட் பண்ணாலும் சரி, எந்த படம் பண்ணாலும் சரி. அந்த விஷயத்தை முதல்ல எடுத்து செய்கிற இந்த எடிஷன் அவார்டு, இதில் பார்த்திங்கன்னா முதல் அதாவது டெபியூட் அவார்ட்ஸ்னு நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நானும் டெபியூட் அவார்டு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்னோடய முதல் படத்தை நான் முதல்ல இயக்குன அந்த படம் சித்திரை செவ்வானம் படத்துக்கு என்னை கூப்பிட்டு முதல் அவார்டு, நிறைய அவார்டு வாங்கியிருந்தாலும் முதல் அவார்டு அவங்க தான் கூப்பிட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் செல்வா சார். இன்னும் 18 வருஷம் இல்லை, இன்னும் நிறைய ராதாரவி நான் சொன்ன மாதிரி நிறைய வருடங்கள் இந்த அவார்டை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நாங்கள்லாம் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இப்போ ராதாரவி அண்ணன், விக்ரமன் சார், இவங்க எல்லாருமே, அம்பிகா மேடம், இவங்க எல்லாருமே போட்ட ஒரு பெரிய பில்லர் தான் நாங்கள் இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி நிற்கிறோம். அண்ணா சொன்னாங்க ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு. அவங்கெல்லாம் ஏற்றி விட்டதான் எங்களை, சின்ன அமௌண்ட்டில் இருந்தவங்களை எங்களை பெரிய அமௌண்ட் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி நாங்கள்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழ்ந்தவங்கடா, பட் நீங்கள்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வாழக்கூடாதுடா, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி பார்க்கணுண்டா தம்பி. அவர்கிட்ட எப்போவுமே அப்படி தான் அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கும். நான் எனக்கு அறிமுகம் கிடையாது பெருசாக ராதாரவி என்ன. முதல்ல ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்காக ஃபோன் பண்ணுறானே, நான் அந்த மாதிரி சன் சில்வா ஃபைட் மாறுறேன். சொல்லுங்கள் மாஸ்டர், நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே மனசே குளிர்ந்து போயிடுச்சு. இப்போ வேறு இருந்தால் என்ன விஷயம், எதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் முதல் கேட்ட விஷயமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு. ஸோ அங்கேயே என்னோடய வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவ். அதாவது அவங்க அப்பா பற்றி பேசணுன்னா நிறைய விஷயம் பேசணும். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அப்பா பற்றி. என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு திருவள்ளுவர் மாதிரி அவங்க, ஒரு சித்தர் அவர், அவ்வளோதான். ஏன்னா எப்போவோ பேசின ஒரு டைலாகை இன்றைக்கி கூட எடுத்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்றைக்கி இல்லை, அது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் 50 வருஷம் கழித்து ஒரு பொலிட்டிக்கலுக்கும் சரி, ஒரு பணக்கார வர்க்கத்துக்கும் சரி, ஒரு கீழே உள்ள வர்க்கத்துக்கும் சரி, ஒரு உழைப்பாளர் வர்க்கத்துக்கும் சரி, இப்படி எல்லா இடத்துலையும் அறிவார்ந்த ஒரு நடிகர்கள். இப்போ நிறைய பேருக்கு சொல்கிறாங்கல்ல, சும்மா ஆக்டர்ஸ்க்கு என்னப்பா தெரியும், அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆக்டர்ஸ்னால் அவ்வளோ புத்திசாலியாக, அவ்வளோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிற ஒரு அறிவாளிகளாக வளர்ந்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருந்து எங்களெல்லாம் வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் இங்கே நிற்கிறோம். அவங்களோட உழைப்பில் தான் நாங்கள் இன்றைக்கி செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்க்குறோம். அண்ணனோட விஷனுக்கு நன்றிகள். அதே மாதிரி நான் விக்ரமன் சார் பற்றி சொல்லணும். சண்டை இல்லாமல் படம் எடுத்து மக்களை மனசில் தொட்டு அள வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கில், ஒரு சாங்கில், ஒரு பார்வையில், இப்படி எத்தனையோ விதங்களில் அவங்க மனசை தொட்டிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது அவங்க தான். ஆக்ஷன் படம் தேவையில்லை, அத்தனை மக்களையும் தொட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட சன்னும் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பெரிய அவார்டெலாம் வாங்குவாங்க. அப்புறம் வேல்முருகன் அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். டாக்டர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஜெகன் கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கிறோம். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசணும், அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதே நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய பாசிட்டிவ். பார்த்திங்கன்னா வந்த உடனே எல்லோரையும் அப்சர்வ் பண்ணி எல்லோரும் என்னென்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி, இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்தோனி சாமி நான் நேரில் சந்தித்தது இப்போ தான். அதாவது அவருடைய சவுண்டை கேட்டு, அவரோட பாட்டை கேட்டு நிறைய இடத்துல தொண்டை கணத்து கண்ணில் தண்ணியோடு அழுதுருக்கிறேன். ஏன்னா அவர் அப்பாவுடைய அந்த சாங்குக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன்.
அவ்வளோ பெரிய பிக் ஃபேன். ஒரு அப்பாவை பற்றி இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ஸில் சொல்ல முடியுமா அப்படின்னு சும்மா சொன்னால் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. அந்த வாய்ஸோடு சொல்லி எங்கள் அப்பா என்னை பல தடவை எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. அவருக்கு என்னோட நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ எடிசன் அவர் டீம். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். 18வது விருது விழாவை நெருங்குகின்ற எடிசன் எடுக்கின்ற இந்த விழாவிற்கு வாழ்த்த வருகை தந்து மேடை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெரியவங்க எல்லாத்தையும் வணங்கிக்கிறேன். முன்னாடி இருந்து எங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ரசிகர்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவுக்கு என்னை அழைச்சதுக்காக செல்வகுமார் சாருக்கும் எடிசன் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாராட்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அதிகம் படிக்கலை. குழந்தையாக இருக்கும்போது நம்ம அந்த குப்புத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. மல்லாக்கப்படுத்திருக்கிற குழந்தை குப்புத்தை ஒன்று கை தட்டுவாங்க. அதை பார்த்தோன்னா அதுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கப்புறம் தவிர்க்கிற நிலை வரும்போது தங்கம் உடியாந்துரு செல்லம் உடியாந்துருன்னு சொல்லும்போது அது அப்படியே இந்த பாராட்டு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குது. அது கலைஞர்களுக்கு கூடுதலானது. நான் கரகாட்ட கலையிலேருந்து வளர்ந்தேங்கிறதுனால நான் ஒரு கிரவுண்டுக்குள்ளே போய் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நான் ஒரு பாடுனா அதுக்கு கை தட்டுறது, நான் காமெடி பண்ணால் சிரிக்கிறது, அதுதான் எனக்கு பெரிய பாராட்டாக தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த உலக மேடைன்னு வரும்போது இந்த மாதிரி விருது விழாக்கள் தான் அதுக்கு முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் அந்த கலைஞர்கள் வந்து அடுத்தடுத்து திறமையை வளர்த்துக்கணும், அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாராட்டு விழாலாம் நடத்துகிறத நான் கருதுகிறேன். அந்த மாதிரி இந்த கலைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எடிசன் குடும்பமும் செல்வகுமார் சாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் கௌரவப்படுத்த நினைக்கிற உங்களுக்கு கடவுள் கௌரவப்படுத்துவார் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி வாய்ப்புக்கு. மேடையில் சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கல்யாணம் தான் பண்ணணும், ஒரு மனைவியோடு தான் இருக்கணும். ஆனால் இந்த எடிசன் இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் இந்த பெண்கள் எத்தனை பெண்கள் வந்தாலும் என் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு அவளோட காத்திருக்கிறேன். நன்றி.